கிழங்கா மீன் குழம்பு. இதுதான் கிழங்கா மீன். இது ஒரு 2 மீன் வறுத்துடலாம். ஒரு 3 மீன் வறுத்துட்டு இவ்வளோத்தையும் குழம்பு வச்சிடலாம். போதும். போய் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். சாம்பார் க்ளீன் பண்ணிட்டேன். புளி ஊற வச்சுக்கிட்டேன். சாம்பார் எண்ணெய் அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். எண்ணெய் ஊற்றவும். எண்ணெய் சூடாகும். இதில் கொஞ்சம் உப்பு போட்டு வச்சுக்கணும். இதுலேயே கொஞ்சம் உப்பு போட்டு ஊற வச்சுக்கணும். சாம்பார் வெங்காயம் அரைச்சி சாம்பார். ஆமாம், கொஞ்சம் சாப்பாடு கிளறி விடுங்க, அப்போ தான் உதிரியாக இருக்கும். சாம்பார் ஆனால் எண்ணெய் கொஞ்சம் நிறைய ஊற்றுனா தான் நான்வெஜ் நல்லா இருக்குல்ல. இல்லைன்னா எண்ணெய் இல்லைன்னா வறண்டு கிடக்கு. நான்வெஜ்ஜுக்கே கொஞ்சம் எண்ணெய் சேர்க்கணும் போல். ஆமாம் ஆமாம், அப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்கு. கிடவும் மாட்டு சீக்கிரமா. எண்ணெய் நல்லா ஊற்றி சேர்த்தா கிட மாட்டு. நல்லா வதங்கிப்போம். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். தக்காளி தனி மிளகாத்தூள் போட்டால் தான் டேஸ்ட். தனியாத்தூள். கொஞ்சம் ரசம் வச்சிடலாம். கொதிக்கட்டும். இப்போ கொஞ்சம் மீன் போட்டுக்க போகிறேன். இதில் ஒரு 3 மீன் வறுத்துட்டு மற்றதெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ இந்த குழம்பு எடுத்து வச்சுட்டு சுவையான மீன் குழம்பு. இதுலேயும் கொஞ்சம் உப்பு இருக்குது, அதனால் மீனில் உப்பு போட்டு தான் வச்சேன்.
செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இனிமேல் இந்த மீனை வறுக்கணும். இந்த 3 மீன் தான் இருக்குது. இது வறுக்கிறதுக்கு கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். மிளகாத்தூள் போட்டுட்டு இதை அப்படியே எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்துட்டு ரசம் வச்சுருவேன். இன்றைக்கி சமையல் இதுதான். கொஞ்சம் அது கொஞ்ச நேரம் ஊறட்டும். இந்த குழம்புல மீன் வேகிற வரைக்கும் ஊறட்டும். கொஞ்சமாக புளித்தண்ணி ஊற்றிக்கிறேன். புளித்தண்ணி இது ரொம்ப சிம்பிளாக வறுத்துருவேன் நான். மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சா? இப்போ மீனை வறுத்துட்டேன்னா கொஞ்சம் உப்பு பத்தலை, உப்பு போடலாம். போடுங்க. மீன் வறுவல், மீன் குழம்பு, பச்சை மிளகா ரசம், ஒயிட் ரைஸ். இன்னைக்கு லஞ்ச் இதுதான். முட்டை ஆம்லேட் பண்ணலாம்னு பார்க்குறேன். அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சாப்பாடு நிறைய சாப்பிட்ட மாதிரி இருக்கும். முட்டை வேக வச்சுக்கலாமா இல்லை ஆம்லேட் பண்ணலாமா என்பது தெரியவில்லை. பாருங்க, குழம்பு சூப்பராக வந்துச்சு பாருங்க. நல்லா வெந்துடும். சுவையான மீன் குழம்பு. இப்போ என்ன பண்ண போகிறேன், நான் மீன் ஃப்ரை பண்ண போகிறேன். ஒரு கடாய், அதில் ரசம் வச்சிடலாம். ரசம் வச்சுட்டு அதுக்கப்புறமா மீன் ஃப்ரை பண்ணலாம். ரசம் புளிலாம் கரைச்சி வச்சிட்டேன். இது கொஞ்ச நேரம் வேகட்டும். மீன் வேகணும்ல. சூப்பராக இருக்குது. செம்ம டேஸ்ட். எண்ணெய்லாம் நல்லா ஊற்றினா தான் நல்லாயிருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் மீன் வேகட்டும். சுவையான மீன் குழம்பு தயாராகிடுச்சு. மீன் வெந்துடும். அவ்வளோதான், போதும். அப்படியே தேனாட்டம் இருக்குப்பா மீன் குழம்பு. செம்மையாக இருக்குது. சுடு சாதத்தில் சூடு சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இறக்கி வச்சிடலாமா மீன் குழம்பு? அதுலேயே கொஞ்சம் வேகும். இப்போ நான் இது பண்ணிக்கிறேன். ரசம், பச்சை மிளகாய் ரசம் பண்ண போகிறேன். சுவையான பச்சை மிளகாய் ரசம். கடாய் வச்சுக்கிட்டு அடுப்பில் கடாய் சூடாகட்டும். இப்போ என்ன பண்ண போகிறேன், ரசத்துக்கு எண்ணெய் ஊற்றிக்க போகிறேன். ரசம் கடுகு தான்ப்பா எல்லாத்துக்கும் பேசிக்காக இருக்குது. கண்டிப்பாக நம்ம வெந்தயம் போடணும். ரசத்துக்கு, காரக்குழம்புக்கு, சாம்பாருக்குலாம் வெந்தயம், சீரகம்லாம் ரொம்ப யூஸ் பண்ணணும். அப்போ தான் நல்லா உடம்புக்கு ரொம்ப நல்லது. வெந்தயம், சீரகம், பெருங்காயம் இதெல்லாம் நல்லா யூஸ் பண்ணணும். பச்சை மிளகாலாம் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது. பச்சை மிளகாலாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். மிளகு, சீரகம், பூண்டு, தக்காளி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் அதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாமா? ஒரு கல் உப்பு போட்டுக்கிடலாமா? இப்போ இதில் நான் புளியை ஊற்றிக்கிறேன் அரைச்சி. ஏன்னா மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் இதெல்லாம் இருக்குல்ல, மிளகு, சீரகம், கழுவி ஊற்றிக்கிறேன். அம்மி கழுவி ஊற்றுவோம் அந்த காலத்தில். இப்போ மிக்ஸியை கழுவி ஊற்றிக்கிறோம். அம்மியில் தான் அரைக்கணும். எல்லாத்தையும் அம்மியில் அரைக்கணும். நீங்கள்லாம் ஒரே பச்சை மிளகாய் தேடி போட்டுக்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 2 பச்சை மிளகாய் தேடி போட்டுக்கிறேன். நல்லாயிருக்கும். கொத்தமல்லி தழை கொஞ்சம் கழுவி எடுத்துட்டு வரேன்.
இது பொங்கி வரணும் அப்படின்னா அவசியமே கிடையாது. சும்மா நம்ம அசல்லாம் கொதிக்கு பொங்கி வரணும், நுர வரணும், அதுக்கெல்லாம் வெயிட் பண்ணதாது. இது நல்லா வதக்கி வச்சுக்கிட்டாலுமே போதும். இப்போ மிளகு சீரகம் நல்லா வதங்கிடுச்சுன்னா ரசம் மட்டும் ஊற்றிட்டு இறக்கிடலாம். மிளகு சீரகம் வதக்காமல் நம்ம கரைச்சி விட்டு செய்வோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பட்சத்தில் தான் கொதி வரணும்னு சொல்லுவாங்க. லைட்டாக பொங்கி வரணும் போகணும். சுவையான ரசம் வந்து உப்பு அதிகமாகிடுச்சேன். உப்பு அதிகமாக போட்டுதான் இதில் இது போட்டுடலாம். ரசப்பொடி கொஞ்சம் நான் ரசப்பொடி போட்டுக்கலான்னு பார்க்குறேன். ஏன்னா உப்பு அதிகமாகிடுச்சு, அதனால் ரசப்பொடி போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி விட்டு, ஏன்னா உப்பு கொஞ்சம் அதிகமாகிடுச்சு, அதனால் ரசப்பொடி போட்டுக்கிட்டேன். ஓகே, இப்போ கரெக்டாக இருக்கு. கரெக்ட், இது கொஞ்சம் போதும். கரெக்டாக. இப்போ மீன் வறுத்துக்கலாமா? எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் எண்ணெய் போதும், ரொம்ப எண்ணெய் வேஸ்ட் ஆகும். எண்ணெய் சொல்லுவேன். 3 மீனை ஒன்றா போட்டு வறுத்துப்போம். ஓகே, வறுபடுத்தோம். பிரியா, உனக்கு ஆம்லேட் வேணுமா அடிச்சு வேணுமா? பிரியா, ஆம்லேட்டா அடிச்சா? நேற்று உட்காந்தே தானே?